ஓகேங்க, நீங்கள் பால் குடிக்க வேண்டாம். அதை தவிர்த்து இந்த உணவுகள் எல்லாமே கரெக்டாக சாப்பிடுங்களேன். நிச்சயமாக உங்களுக்கு கால்சியம் உடலில் அதிகமாகிட்டே வரும். சரி, எந்த மாதிரி உணவுகள்? கீரைகள், நிறைய கீரைகள் எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான கீரை அப்படின்னு பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோம். நல்லா புளிப்பாக இருக்கும். இதெல்லாம் யாரும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. இதில் அதிகமான இரும்பு சத்தும் கால்சியமும் நிறைஞ்சிருக்குங்க. அதனால புளிச்சக்கீரை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். பசலைக்கீரைங்க, இந்த பசலைக்கீரையிலும் அதிகமான கால்சியம் நிறைஞ்சிருக்கு. இதை தாண்டி சுண்டல் வகைகள், ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டிய தானியங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. இதில் புரோட்டீனும் கால்சியமும் நிறைஞ்சிருக்கு. இது தாண்டி பெண்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நான் சொன்னேன் இல்லைங்களா? கால்சியம் குறைபாடு இருந்தால் ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறது, விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, வாட்டரி செமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீர்த்த விந்து அப்படின்னு சொல்கிறது, தூக்கத்திலேயே நிறைய பேருக்கு விந்து வெளியேற்றம் நடக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களும் உடலில் கால்சியம் குறைபாடு இருந்தால் ஆண்களுக்கு நடக்கும்.